குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட டாஸ்மாக் கடையின் 3006, 3035 ஒரே இடத்துல 2 கடைகள் வைத்து சாராயத்தை அமோகமாக விற்பனை செய்யக்கூடிய இந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோடு நாங்க பார்வையிட வந்தோம். எதற்காகன்னா, இங்க குடிக்கக்கூடிய குடிநோயாளிகள் எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா, கூடவும் 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது உண்மையா என்பதோடு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த 2 கடையில் நடக்கிற வியாபாரம் பக்கத்துல 300 மீட்டர்லயே பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் இருக்குங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு வர நேரத்துல காலையிலும் மாலையிலும் இங்க பயங்கரமான கூட்டம். குறிப்பா மாலை நேரத்துல பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பொழுது ரோட பிளாக் பண்ற அளவுக்கு இங்க வரக்கூடிய குடிநோயாளிகள் ரோட்லயே வண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுனால டிராபிக் ஜாமு, இங்க ஆக்சிடென்ட் நடக்குது, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப இந்த சின்ன வயசுல, பிஞ்சு வயசுலயே குடிகாரர்களையும் சாராய கடையும் இந்த கூட்டத்தையும் பார்க்கிற தமிழகத்தினுடைய இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலைக்கு ஆளாவார்கள் என்பதை நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களே அவர்கள் சாராயத்தை உள்ள குடிச்சிட்டு ஆசிரியர்களை அடிக்கிறது, ஆசிரியர்களை வெட்டுறது, இந்த மாதிரியான கொடூர போக்கு மாணவர்கள் மத்தியில் வருவதையே நிதர்சனமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரா பொறுப்பேற்ற திரு 500 மீட்டருக்கு உள்ள பள்ளிக்கூடங்களோ கோவிலோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்தால் நாங்க உடனடியா எடுப்போம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு சூழல் என்ன, சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல 1க்கு 2 சாராய கடை இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல. இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் போராட்டம் நடத்தி இருக்கிறது. ஆனாலும் அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கல. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த பாட்டிலுக்கு ஸ்டிக்கருக்கு 10 எக்ஸ்ட்ரா 10 வாங்குறதுனால 200 பேரை ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணாரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். சரி, இது ஊழலை ஒழிக்கிறதுக்காக பண்றாரு அப்படின்னு வெகுஜன மக்கள் பாராட்டினா கூட உண்மையாகவே இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் இல்லாம கடையடைப்பு பண்ணியிருக்கிறாங்க தமிழகம் முழுக்க. எதுக்காகன்னா, இந்த கூட 10 ரூபா வாங்குறத நீங்க தடை செய்யறீங்க. ஆனா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா வெறும் 10,300 ரூபா சம்பளம். அதை விட கொடுமை என்னன்னா, இங்க டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய சாராயத்தை இறக்குறது, பிறகு அதை ஏத்துறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, அந்த இடத்தை தூய்மை பண்றது எல்லாமே இந்த 10,000 ரூபா வாங்குற ஊழியர்கள் செய்யணும்னா அது முடியாது, சாத்தியம் இல்லை. அப்ப அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்துல அவர்கள் கூட 10 ரூபா வாங்குறாங்க. நான் திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இதே கரூருக்கு இப்ப நீங்க போறீங்க, உங்களுடைய கூட்டத்துல ஏறக்குறைய 41 பேர் இறந்து போனாங்க. இந்த கூட்டத்தில் நீங்க என்ன பாடுனீங்க? அவர்கள் இறப்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியில பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு செந்தில் பாலாஜியை கிண்டல் செய்து கேலி செய்து பாடிய நீங்கள் உங்க ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபா எல்லா கடையிலும் வாங்குறாங்க. வேற வழி இல்லை. அப்ப வேற வழி இல்லாமல் வாங்குகிறாள்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஜகவுடைய நிர்வாகிகள் எங்களை போன்றவர்கள் உள்ள போய் இதை ஆதாரப்பூர்வமா வெளியிட்டா உடனே அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்றீங்க. இந்த சஸ்பெண்ட் பாதிக்கப்பட்டு 6 ஊழியர்கள் இன்றைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் மன உளைச்சல்ல செத்து போயிருக்கிறாங்க. இந்த சாவுக்கு யார் பதில் சொல்ல போறா? யாரோ ஒருத்தர் இறந்தா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த டாஸ்மாக் உடைய ஊழியர்களுடைய மனைவிமார்கள் இன்றைக்கு தாலி இழந்திருக்கிறார்களே, அதற்கு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் என்ன பதில் சொல்ல போறீங்க? டாஸ்மாக் ஊழியர் இடத்துல நாங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேணாங்க, இந்த ஊழியமே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. எங்க பிள்ளைகளிடத்துல அப்பா என்ன வேலை செய்யறான்னு கேட்டா, அப்பா சாராய கடையில சாராயம் விற்கிறாருன்னா அது நல்லாவா இருக்கும்? அப்ப தமிழகத்துல ஊழலை ஒழிப்பேன் என்று நீங்கள் எடுக்கிற முயற்சியை நாங்க வாழ்த்துறோம், பாராட்டுறோம். ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீர்கள். அதே மாதிரி டாஸ்மாக் என்கிற அந்த சாராயத்தை ஒழித்து தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை கல்வியாளர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, உத்வேகம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயமாக உருவாக்க வேண்டியது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவருடைய கடமை. இதை நீங்கள் செய்யாவிட்டால் இந்த தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாதிக்கும் என்பதை தாண்டி இன்றைக்கு 3500 டாஸ்மாக் ஊழியர்களும் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கடையிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க, வேற வழி இல்லை. அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டு இருக்கிற ரியாலிட்டி உண்மை என்பதை திரு ஜோசப் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரீல்ஸ் போடுறதுக்காக 200 பேரை நீங்க டாஸ்மாக் ஊழியரை சஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா ரியலா எல்லா டாஸ்மாக் கடையிலும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. ஸ்டிக்கருக்கு 10, எக்ஸ்ட்ரா 10 நிர்பந்தத்தில் வாங்குகிறார்கள். இந்த நிர்பந்தத்தை அவர்களை இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயத்துல நடவடிக்கை எடுப்பதை தாண்டி
அவர்களுக்கு தீர்வு என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். மது இல்லாத தமிழகம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு. அதை தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய ஆட்சியில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒருவேளை இந்த கோரிக்கையை, இந்த உணர்வுகளை மதிக்காமல் மீண்டும் இந்த இடத்துல 2 சாராய கடை நடக்கும், பள்ளிக்கூட மாணவர்கள் வந்தாலும் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ரோடு அடைச்சு கிடைக்கும் அப்படின்னா அடுத்த 15 நாட்களில் இந்த மதுக்கடையை மூடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் முன்னிலையில மிகப்பெரிய ஒரு பூட்டு போடும் ஆர்ப்பாட்டம், இந்த மதுக்கடையை பூட்டு போடுவதற்கு மக்களை திரட்டி மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை, முற்றுகத்தை நாங்கள் நடத்துவோம். தமிழக முதல்வர் அதற்கு முன்னால் இந்த மதுக்கடையை மூட வேண்டும், தமிழக மக்களின் குறிப்பாக இளைஞர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.